ஹலோ 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 அசிரேந்தனுக்கும் மங்களகேசியும் பிறந்து அரசி என்பவள் சுக்கிரத்தில் கல்வி பயின்று காசி மொழியினை கூடி சூரபதமன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்ற 3 ஆண்களை, அஜமுகி என்ற ஒரு பெண்ணையும் பெற்றாள். பிறகு சூரபதமன் ஆகப்பட்டவன் ஈசனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய வரத்தை பெற்றான். வரத்தை பெற்ற அவன் வானவர்களையும் தேவர்களையும் கொடுமை செய்ய ஆரம்பித்தான். கொடுமையை தாங்க முடியாதவர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து அன்பே சிவமாக, அறிவே கடவுளாக, எங்கும் ஜெயப்பிரகாசமாய் விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரிடம் சென்று அவருடைய பாதங்களை வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தாங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் எடுத்து கூறி அதற்கு தாங்கள் தான் ஒரு தீர்வு கட்ட வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்தார்கள். வேண்டுகோளை அறிந்து சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை தாமே அளிப்பது முறையென்றோ என்று கேட்க, இதை கேட்டவுடன் இவர்கள் கதிகளை 1 வாரம் வனம் தேறி ஆதியும் நடவும் ஈரும் அறுவையும் உருவையும் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வாழ வேதமும் கடந்து சென்ற விமலா, ஓர் குமார் தன்னை நீ தர வேண்டும், நின்பால் நின்னையே நிகழ்க்கு என்று ஒரு அரிய உபாயத்தை சொன்னார்கள். இதை செவியுற்று கேட்ட சிவபெருமான் மனம் மகிழ்ந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அகோணம், வாமனம், தற்பூடம், ஈசானியம், அதோமுகம், சக்தி என்று சொல்லக்கூடிய 6 அக்னி தீப்பொரும்புகளை வெளியிட்டார். பிறகு 6 அக்னி வெளியிட்டார். ஆறு அக்னி தீப்பொறிகளை வெளியிட்ட பிறகு
அண்டை பராசக்தி அவர்கள் அறுவரையும் ஒருவருமாக்கி அனாதையாய் பலவாய் பிளம்புதோர் மேனியாக கருணை போர் மோங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் நான் உதித்தேன். பிறகு பிரணவத்தின் பொருள் வைத்து தகப்பன் சாமி என்ற பெயர் பெற்றேன். தாய் கொடுத்த சத்திவேலை வாங்கி சத்திவேல் என்ற பெயரும் பெற்றேன். பிறகு நாரதர் கொண்டு வந்த நற்கனியால் பழனி ஞான பழமேனி என்ற பட்டமும் பெற்றேன். இருப்பினும் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்பதற்கு வீணாக்கான மிக வினோதமாக கொண்டிருக்கிறது. நாரதன் வரவை எதிர்பார்க்கலாம். வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? சுரம் ஞான இசை வேதே
ஏததை கண்டீர்கள்? சற்று விளக்கமாக எனக்கு எடுத்துரைக்க வேண்டும். முருகா, தங்களுக்காண்டி வேலுமலை சாரலாக வரும்போது ஒரு அழகான மாங்கனியை கண்டு வந்தேன் முருகா. அந்த கனியை கையாமல் கொய்து அனுப்பிக் கொள்வீர் முருகா. கனியா என்று சொல்ல மிகவும் கலக்கமடைகிறது. என்று கொண்டு வந்த கனியால் என் கோமணமாக மிஞ்சியது. இந்த கண்டு வந்த கனியால் அதாவது மிஞ்சுமா? சந்தேகம் தான். ஹலோ, பேர் அன்பு கொண்ட நாடக ரசிக பெருமக்களே, இப்பொழுது வேலன் வேலன் விருத்தனாக வேடமிட்டு நடிக்கும் எனது ஆர்வீர் நண்பன் கோபி ராஜ் அவர்களுக்கு கரூர் மாவட்டம் காக்காவடி பகுதியைச் சேர்ந்த நடமாடும் பஞ்சக்கடை சேகராகிய நான் ஒரு சிறிய காணிக்கையை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அவர் மென்மேலும் வாழையடியை வாழையாக கலை உலகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறந்த கருத்துக்கள், சிறந்த சிந்தனைகள், சிறந்த செயல்பாட்டுக்கு சமம். அதுபோல வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பளித்த காக்காவடி நடமாடும் பஞ்சக்கடை சேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பளிப்பு கொடுக்குறீங்களா? வந்து கொடுங்க. ஆரோடு தாளப்பட்டி ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளித்துள்ளார். தாளப்பட்டி சேர்ந்த சத்திவேல் மாமா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். தாளப்பட்டியை சேர்ந்த அருள் அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்துள்ளார் 100 ரூபாய். உள்ளூர் மணவனையை சேர்ந்த ராஜ நடிகர் அண்ணன் மகேசன் அவர்கள் எனக்கு 50 ரூபாயும், நாரதர் அவர்கள் கல்வி 50 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அன்பு மாப்பிள்ளை ஆரோடு காந்திநகர் ரமேஷ் பாபா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். சகோதரன் சுரேஷ் ஆரோடு தாளப்பதி அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். பஞ்சமாதேவியை சேர்ந்த ராஜ நடிகர் அண்ணன் KTM பாலு அண்ணன் அவர்கள் எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். ஜல்லியோட நாயக்கனூர் துணை ராஜ நடிகர் அண்ணன் குமாரன் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். கடிகாரப்பட்டியை சேர்ந்த பிரபண்ணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். லட்சுமணப்பட்டி ஜாம்பவான் அண்ணன் செந்தில் அண்ணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாயும், நாரதற்காக 50 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த காளியம்மன் அருள் பெற்று பல்லாண்டு இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்கிறேன். பச்சைப்பட்டியை சேர்ந்த APM டெக்கரேஷன் அண்ணன் மணிவேலன் அவர்கள் எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்துள்ள அண்ணன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பச்சைப்பட்டியை சேர்ந்த கொத்துக்காரர் பால்ராஜ் சித்தப்பா அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்துள்ள சித்தப்பா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வருக வருக நாரதனே, இன்று எங்கெங்கு சென்றீர்கள், ஏதேதை கண்டீர்கள் என்று சற்று விளக்கமாக எனக்கு எடுத்து உரைக்க வேண்டும். தங்களுக்காண்டி வேலுமலை சாரலாக வரும்போது ஒரு அழகான ஒரு நிமிஷம். காணியாளப்பட்டியை சேர்ந்த சுரேஷ் மாமா அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்துள்ள மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுக்காண்டி ஒரு மாங்கனியை கண்டு வந்தேன் முருகா. அதை தங்கள் கொய்யாமல் கொய்து அனுப்பிக் கொள்வீர் முருகா. விருதக சக்கரவர்த்தி MKT விக்னேஷ் அண்ணன் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். நாரதற்கு 50 ரூபாயும் அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பித்த விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காக்காவடியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் K ராமதாஸ் அவர்கள் எனக்காக 50 ரூபாயும், நாரதராக நடிக்கும் விஜய்க்கு 50 ரூபாயும் அன்பளிப்பளித்துள்ளார். ராமதாஸ் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. குரும்பட்டி
பாக்கியராஜன் துணைராஜன் நடிகர் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார். இதோ கனியின் பெருமை கூறுகிறேன் முருகா. வெடிக்காரப்பட்டியை சேர்ந்த வீரன் மாமா அவர்கள் எனக்காக 50 ரூபாயும் தாரதராக நடிக்கும் விஜய்க்கு 50 ரூபாயும் அன்பளிப்படுத்துள்ளார். உள்ளூரை சேர்ந்த வீரன் மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வெடிக்காரப்பட்டியை சேர்ந்த வாத்தியார் கருப்பணன் மாமா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார். அன்பளிப்படுத்த மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. கனியின் சிறப்பை எடுத்து கூறுங்கள் நாரதரே, கேட்கலாம். மாங்கனிக்கும் தேன்கதலி, மாங்கனிக்கும் தேன்கதலி, வங்கினிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா, முருகா, முருகா. மாங்கனிக்கு தேர்ந்ததனி வண்டினிக்கும் பேடினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா, முருகா, முருகா. மாங்கனிக்கும் தேன்கனில் வந்தனுக்கும் மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா. அதாவது மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு வந்துள்ளீர்கள். அதாவது மா பல வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளுக்கும் உயர்ந்த சுவை தரக்கூடியது அல்லவா? முருகா. அப்படி என்றால் கண்டு வந்த கனியை தாங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? கொண்டு வர சற்று காலதாமதம் முருகா. இதோ தங்களுக்காண்டி அந்த கையை தாங்கள் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. அப்படி என்றால் அந்த கனியினுடைய சாக்கியம் என்ன புனியே பார்க்கும் பொழுதே சுமதனை கொடி கனி. அப்படியென்றால் அந்த கனியை பறவைகள் விட்டு வைக்கின்றன. பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ ஒன்றி. பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்லி. பச்சை தேடாதோ சொல்லி. பச்சைகள் கண்டால் பறந்தோடு மார்கையா, பச்சைகள் கண்டால் பறந்தோடு மார்கையா. பச்சமுடனே செல்வு, பச்சமுடனே செல்வு, பச்சமுடனே செல்வு. அதாவது பறவைகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற போல் தெரிகிறது. அப்படி என்றால் எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்?
கண்ணியைத்தான் கனி என்று ஒருத்துக் கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு நேரம்? ஆம் முருகா, இளையவர் சுந்தரவழித்தான் பார்த்து வந்தேன் முருகா. அப்படியா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் ஒரு காந்திர மனம் புரிய வேண்டும் முருகா. தாங்கள் ஒரு வேடனாக சென்று உருமாறி சென்று மான்குட்டி தேடுவது போல் வள்ளியிடம் முறையாடி தாங்கள் காந்திர மனம் புரிய வேண்டும் முருகா. அப்படியே ஆகட்டும் நாரதரே. நான் காந்தர்வம் புரிந்து வந்தால் தாங்கள் காண்டி திருமண கோலத்தில் பாமாலை பாடி பூமாலையோடு கொண்டு வந்து இருக்கிற முருகா. பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் தாங்களுக்கு புகழ் மாலையோடு காத்திருப்போம். அப்படியே ஆகட்டும் முருகா. சென்று வருவீர்கள் முருகா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது,
சேர்ந்த சத்யவேல் மாப்பிள்ளை அவர்கள் எனக்காக 22 நன்றி வணக்கம். எனக்காண்டி இந்த நாடகத்தை அமைப்பாளராகிய ராமசன் அவர்களுக்கும் மனவாடி சேர்ந்த வீரப்பன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.